ஹாய் மக்களே! சின்னஞ்சிறு கிளியே சீரியல் ஏப்ரல் 13, 2026 மகா சங்கமம். என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சின்னஞ்சிறு கிளியே சீரியலில் ஒரு பெரிய கிராமத்தை காமிச்சிக்கிறாங்க. அங்கே ஊர் மக்கள்லாம் ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு இது மாதிரி இந்த ஊருக்கு ஏற்கனவே பரிவட்டம் கட்டுற விஷயத்தால் இத்தனை நாளாக திருவிழா நடக்காமல் இப்போ தான் திரும்பி திருவிழா நடத்தலான்னு ஏற்பாடு பண்ணலான்னு நாங்கள் முடிவில் இருக்கோம். அப்போ தான் எங்கள் ஊரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. அவர்கிட்டையும் பிரசன்னம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சோழி எடுத்து போட்டு பார்க்குறாரு. அப்போ என்னமோ ஷாக் ஆகிறார் அவரே. என்னான்னு பார்த்தா இது மாதிரி இந்த திருவிழாவில் ஒரு உயிர் பலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஊர் மக்களும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏற்கனவே நிறையா பிரச்சனையை தாண்டி தான் இந்த திருவிழா நடத்தலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஊர் நல்லதுக்காக என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சாமியார்கிட்ட கேட்குறாங்க. கடவுளோட கடவுளோட இது அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சாமி மேலே பாரத்தை போட்டு அந்த அம்மன் பார்த்துப்பா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்கிறாங்க. இந்த எல்லாமே அம்மன் கையில் இருக்குது. அவங்க மேலே நம்ம பாரத்தை போட்டு நம்ம திருவிழாவை தொடங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு சாமியார். ஊர் மக்களும் சரின்னு சொல்லிட்டு திருவிழா வேலையெல்லாம் பார்க்கலான்னு போகிறாங்க. இங்கே இந்துவும் ஜெயந்தியும் சமைச்சிட்ருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் அந்த ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு ஆர்டர் எடுத்து அவங்க செலவெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஜெயந்தியோட மருத்துவ செலவு, சித்ராவோட படிப்பு, அப்புறம் இந்துவோட அப்பாவோட மருத்துவ செலவு எல்லாத்தெல்லாம் இந்த ஆர்டரை எடுத்து நம்ம பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு காசு வரும்க்கா, அதை வச்சு நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. இது யாருக்கும் தெரியக்கூடாது, சத்தம் போடாதமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. போனா வேவு பார்க்க வரா. என்ன பண்ணுறீங்க என்ன இதுன்னு கேட்குறா, விசாரிக்கிறா. இவங்களும் மழுப்பி அமுச்சு விட்டுறாங்க எதுவும் சொல்லாமல். அடுத்தது இவங்க சாப்பாடெலாம் ரெடி ஆகிட்டு போய் நமக்கு இந்த ஆர்டரை கொடுத்தவங்க பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி பேர் பரசுராம் கம்பெனி அப்படின்னு சொல்கிறா இந்து. நமக்கு முதல்ல பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லபடியாக இந்த ஆர்டரை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவங்கள்ட்டேருந்து ரெகுலராக நமக்கு ஆர்டர் வராமிக்கும், நம்ம செலவுகள்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்துவும் ஜெயந்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அக்கா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது சாப்பாடெலாம் கட்டி அனுப்பி வைக்கிறா ஜெயந்தி. இந்துகிட்ட கேட்குறா ஜெயந்தி, நீ பார்த்து போயிட்டு வந்துடுறியா இந்து அப்படின்னு கேட்குறா. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வேலை தான்க்கா நான் செஞ்சிகிட்டு இருந்தேன், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேங்க்கான்னு சொல்கிறா. நீ என் தங்கச்சி மாதிரி இந்துன்னு சொல்கிறா ஜெயந்தி. நீங்களே அக்கா மாதிரி தான்க்கா அப்படின்னு சொல்லி நான் வேறு ஆளாக பார்க்கல அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி யாராச்சும் பார்க்குறதுக்கு முன்னாடி நீ போய் டெலிவரி பண்ணிட்டு வான்னு ஜெயந்தி இந்து அனுப்பி வைக்கிறா. அடுத்தது ஒரு ஸ்கூல் பொண்ணை ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. அப்போ ஒரு கார் முன்னாடி நிற்கிது. அதில் திவ்யா இருக்கா. அந்த பொண்ணு திவ்யா இறங்கினோடனே காப்பாற்றுங்கக்கான்னு சொல்லி போகிறா. இவளும் அந்த ரவுடிங்களை அடிக்கும் போது ஊர் மக்கள்லாம் வந்துடுறாங்க. அந்த தெருவில் உள்ளவங்கெல்லாம் அவனை அடித்து அனுப்பி விட்டுறான். நான் வழிக்கு பழி வாங்க விடமாட்டேன் அப்படின்னு அந்த ரவுடி சொல்லிட்டு போகிறான். உடனே அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, இங்கே ஒரு பார் இருக்குது, அதனாலேயே பொம்பளைங்க வெளியில் போயிட்டு வர முடியல, ஸ்கூல் பசங்களும் நிம்மதியாக இப்போ ஸ்கூல் போயிட்டு வர முடியல, அந்த பாரால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அந்த பாருன்னு கேட்குறா. இங்கே தான் ஒரு வீட்டை தான் பாராக ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு அவள் போகிறா. போயிட்டு அந்த பாரை அடைச்சி உடைக்கிறா. அங்கே உள்ளவங்களெலாம் அனுப்பி விடுறா. அந்த வீட்டை பார்க்கும்போதே அவளுக்கு சின்ன வயசு ஒரு ஞாபகம் வருது. அந்த சின்ன வயசு ஞாபகம் என்னன்னா, இந்துவும் திவ்யாவும் அவங்க அம்மா ஃபோட்டோ நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. அது இந்து வீடு அப்படின்னு சொல்லி திவ்யாவுக்கு ஞாபகம் வருது. அப்போ இந்து சொல்கிறா, எங்கள் அம்மா இறந்ததுனால தான் இந்த வீடு கிடச்சிருக்கு. எங்கள் அம்மா நான் படுத்துங்கன்னா எங்கள் அம்மாவே என்னை தாளாட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்து சொல்கிறா. திவ்யாவும் எங்கள் அம்மா இறந்ததுனால தான் உனக்கு வீடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி திவ்யாவும் சொல்கிறா. அந்த ஞாபகத்துக்கு வருது. அங்கே உள்ளே போய் அந்த பாரில் குடிச்சிட்ருக்கவங்கெல்லாம் அடித்து வெளில அனுப்புகிறா. அங்கே திவாகர் உட்காந்துட்ருக்கான். யார் நீ, கேவலம் நீ ஒரு பொம்பளை, அங்கே உள்ள ஆம்பளைங்களாம் அடித்து வெளில அனுப்புறியா அப்படின்னு சொல்லி கிட்ட பேசிகிட்ருக்கான். அவளை கேவலமாக பேசும்போது இவள் பலார்னு அரைஞ்சிட்றா. ஆமாம், திமிரு தான், பொம்பளைன்ற திமிரு. நீ எவ்வளோ
பொம்பளைங்க வந்து கேவலமாக பேசுகிற, நீ இந்த பாரை நான் இன்னும் ஒரு வாரத்தில் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. திவாகருக்கு அசிங்கமாக போயிடுது. எல்லார் முன்னாடியும் திவ்யா அரைஞ்சது. அங்கே உள்ள பொம்பளைங்களாம் எல்லாருமே பக்கத்தில் எல்லாம் வந்து அவனுங்களை திட்டுறானுங்க, அங்கே வெளில போக முடியல கொல்ல முடியல இந்த பாரால் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அங்குள்ள ஆள் பக்கத்தில் உள்ள ஆள் சொல்கிறான், பொம்பளைங்க எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம இப்போ எதுவும் பேச வேணாம், அமைதியாக இருக்கேன் இருங்கன்னு திவாகர்கிட்ட சொல்கிறான். இவனும் அமைதியாக இருந்துடுறான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கிருபாவோட தம்பி, என்னை யாருன்னு நினச்ச, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு வஞ்சம் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். வீட்டில் கிருபா வந்து ஆளுங்களை திட்டிகிட்டு இருக்கான். ஒரு ஆளுங்களை கூட போய் உங்களால் கடத்திட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து நம்ம ஊராக இருந்தால் நாங்கள் போய் எப்போ வேணாலும் அவனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுவோம், அவன் வந்து ஊருக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டான், அது அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம், அங்கே ஊருக்குள்ளெலாம் போய் அவனை வந்து கூட்டிகிட்டு வர முடியாது, கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை வந்து உங்களால் கடத்திட்டு வர முடியல, நீங்களாம் என்னடா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறான். அண்ணா நீங்கள் வந்து தப்பாக தெரியாமல் பேசுகிறீங்கண்ணா, அது வந்து அது ஊருக்குள்ளே தேர்றதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஆள் இருக்கான்னு அவன் வந்து காலில் வந்து விழுந்து கெஞ்சிட்ருக்கான், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி. அண்ணா எப்படி நான் எனக்கு கடத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த கஜேந்திரன் இருக்கான்ல, திருமாங்கல்யமில் வந்து வில்லன், அப்போ என்ட்ரி கொடுக்குறான். 2 பேரும் பார்த்துக்கிறாங்க, 2 பேரும் ஃப்ரெண்டு அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அந்த ரவுடிகளுக்கு. இந்த கிருபா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, இவன் தான் என் ஃப்ரெண்டு கஜா, அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ண என் காலில் கொண்டு போட்டான் பாருடா அப்படின்னு சொல்கிறான். கிருபா வந்து சொல்கிறான், கஜாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கிருபாக்காக என்ன வேணாலும் பண்ண, 2 பேரும் சேர்ந்து சொல்கிறானுங்க. உடனே அவனை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு, அடுத்தது நீ என்ன வேணாலும் நீ உதவினா எனக்கு கேளு, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு கிருபா அந்த கஜேந்திரன்ட்ட சொல்கிறான். அந்த கஜேந்திரன் சொல்கிறான், சீக்கிரமே எனக்கு உதவி செய்யணும் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து எங்கள் சென்னையில் தான் இருக்கா, அவளை தான் நீ கடத்தி கொண்டு வரணும், அவள் கழுத்தில் தாலி கட்டினா தான் என் ஊர் மக்கள்கிட்ட நான் எனக்கு போன மரியாதைலாம் திரும்பி வரும்னு சொல்கிறான். இன்னும் 2 நாளில் அவன் வந்து உன் கையில் இருப்பா, அச்சதை போட நானே வரேன், என்னை கல்யாணம் மட்டும் சொல்லு, 2 நாளில் அவள் வந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். நான் என்னைக்கு கல்யாணம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த கஜேந்திரன். அந்த திருமாங்கல்யத்தில் இருக்கால அந்த மகா, அவள் வந்து என் வாழ்க்கையில் இருந்தால் தான் நான் வந்து வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியலன்னா ஒன்றும் இல்லாமல் தான் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத, நீ போய் கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ண, 2 நாளில் அந்த பொண்ணை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிருபா சொல்கிறான் கஜேந்திரன்ட்ட. அடுத்தது ஜெயந்தி வந்து ஃபோன் பண்ணுறா இந்துக்கு. இந்து ரொம்ப நேரம் வந்து இவங்களை வந்து நம்ம வந்து ஏமாற்ற முடியாது, ஏன்னா அடிக்கடி வந்து இந்துங்கன்னு என் புருஷனு கேட்பான், அவனை சமாளிக்கிறது பெரிய கஷ்டம், நைட்டுனா கூட நீ தூங்குறேன்னு சொல்லி சமாளிச்சிருவேன், பகல் நேரமாக இருக்குது, நீ இல்லைன்னா நோண்டி என் புருஷனே என்னை கேள்வி கேட்பான். திவாகரை சொல்கிறா ஜெயந்தி, என் புருஷன் வரத்துக்குள்ளே நீ சீக்கிரம் வந்துடு டெலிவரி பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. சரிக்கா நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ஜெயந்தியும் சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறா. அப்போ 2 ரவுடிங்க வந்து இந்துகிட்ட வந்து வம்பிழுக்கிறானுங்க, கையை பிடிச்சி இழுத்து. அப்போது அங்கே வந்து ஒரு கார் வருது, அதுலேருந்து திரு மகாலாம் இறங்கி வராங்க. அந்த ரவுடிட்டேருந்து திரு காப்பாற்றுறான் இந்துவை. அந்த அந்த ரவுடிங்க வந்து கையை பிடிச்சி இழுக்கும் போது அந்த வண்டியில் இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு வரா டெலிவரி பண்ணுறது, அதெல்லாம் கொட்டிடுது. இது என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி திரு கேட்குறான். இது மாதிரி நான் கம்பெனிக்கு வந்து ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் க்ளவுட் கிச்சன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அந்த ஆர்டர் வந்தது வந்து எங்களுக்கு நான் டெலிவரி போன டைமில் இந்த ரவுடிங்க என்கிட்ட வந்து வம்பு பண்ணாங்க, அதில் வந்து இந்த சாப்பாடெலாம் கொட்டிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன சொல்ல போகிறேனோ அந்த கம்பெனி ஆளுங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி இந்து வருத்தப்படுறா. என்ன கம்பெனி பேர் அப்படின்னு சொல்லவும், பரசுராம் கம்பெனி அப்படின்னு சொல்லவும் சிரிக்கிறான் திரு. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்கவும், அதோட ஓனரே இவர் தான் அப்படின்னு சொல்லி மகா சொல்கிறா. அப்படியா, என்கிட்ட தான் நீங்கள் பேசுனீங்க, நான் தான் இந்த ஆர்டர் உங்களுக்கு கொடுத்தேன், கவலைப்படாதீங்க, யாரும் ஒன்றும் உங்களை சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கே நான் ஆர்டர் தரேன் அப்படின்னு சொல்கிறார் திரு. இவளும் வந்து சந்தோஷப்படுறா இந்து. உடனே மகா வந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க இந்து, நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த இதில்,
நீங்கள் வந்து நல்லவங்களுக்கு எப்பயுமே கடவுள் துணை இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட சொல்கிறா மகா யார்கிட்டனா திருக்கிட்ட இதுமாதிரி கீழெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு பாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க, அது கீழே கொட்டிடுச்சு, அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவரும் வந்து அவன் காசு தராரு, அதை வேண்டான்னு சொல்கிறா இந்து. நான் எப்படி சார் உங்கள்கிட்ட கை நீட்டி காசு வாங்குவேன், நான் டெலிவரியும் பண்ணலை, கீழே தான் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லவும், ஒரு அண்ணன் கொடுத்தா வாங்கிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் வந்து நீங்கள் வாங்கிக்கிறேன், ஆனால் வந்து இது வந்து ஒரு அட்வான்ஸாக நீங்கள் வாங்கிக்கிறேன், நீங்கள் அடுத்தடுத்து கொடுக்க போகிற ஆர்டருக்கான அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன், அதான் என்னோடய பாலிசின்னு சொல்கிறா. நல்ல பாலிசி தான், சரி ஓகே, நீங்கள் வந்து நாளையிலேருந்து வேணால் நீங்கள் இந்த ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. அடுத்தது கிருபா வந்து பைக்கில் வந்து வந்துட்டுருக்காரு. அப்போ பைக் வந்து நின்றுது. அப்போது பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு, பாண்டி ஃபோன் எடுக்கலை. அப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, யாராச்சும் வராங்களா அந்த சைடுன்னு. அப்போது யாரோ வந்து போகிற மாதிரி இருக்குது அவருக்கு பின்னாடி, ஆனால் யாருன்னு தெரியல. திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆள் வந்து வயிற்றுலே குத்திடுறான். வயிற்றில் வந்து குத்தியும் போது அது டக்குன்னு ஏந்திரிக்கிறா. அது வந்து இந்து கனவுல வந்து கர்ணாவை யாரோ கொலை பண்ணுற மாதிரி, வயிற்றுலே குத்தி கொலை பண்ணுற மாதிரி கனவு வந்திருக்கு. இது என்ன இப்போ இப்படி ஒரு கனவு வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்குறா. ஆனால் அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். வெளியில் போய் நின்றுட்டுருக்கா. அப்போதைக்கு ஒரு சாமியார் வராரு, நீ விடிய கிளம்புறல உன் புருஷன் வந்து யாரோ கொலை பண்ணுற மாதிரி கனவு பண்ணிருக்கம்மா, வயிற்றில் குத்துற மாதிரி, இது வந்து 100% பழிக்கலாம், பழிக்காமலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சாமி இப்படி சொன்னால் எப்படி, இதுக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லவும், உனக்கு வந்து அம்மன் கோயிலேருந்து ஒரு அழைப்பு வரும், அந்த கோயிலுக்கு போ, எல்லாம் அந்த அம்மன் பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறதே புரியல. ஆனாலும் யார் எப்போ அழைப்பு வரும், எந்த அம்மன் கோயிலுக்கு போகணும், இவர் சொல்கிறதே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவரும் வீட்டுக்குள்ளே போகிறா. கர்ணா தூங்கிட்டுருக்கான். அவங்க அம்மா ஃபோட்டோவில் கர்ணா தூங்கிட்டுருக்கான். இந்து அம்மா ஃபோட்டோ முன்னாடி இந்து சொல்லிகிட்ருக்கா, அம்மா இது மாதிரி கனவு வந்திருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரில, உன்னை பற்றி நான் உண்மையை நான் வந்து சீக்கிரமே கர்ணாட்ட சொல்லுவேன், அதுக்கான நேரம் வரும், அப்போ கர்ணாவே வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதோட இப்போ சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கும் போதே கர்ணா வந்து ஏன் இப்போ வந்து அம்மா மடி வேண்டிகிட்ருக்க, என்னாச்சுன்னு கேட்கும் போது, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்கிறா. நம்ம கூட நம்ம அம்மா இருந்தால் நம்மளை எவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, நானும் இதெல்லாம் யோசிச்சிருக்கேன் இந்து சொல்கிறா. ஆனால் அவங்களாம் நம்ம கூட இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அடுத்தது திருமாங்கல்யமில் இருக்கால மகா, அவங்கள காமிக்கிறாங்க. அதில் வந்து அவங்க அம்மாவோட நோட்டு ஒன்று அடிக்கடி அவள் கண்ணு முள்ளே பறக்கும், ஏதாச்சும் ஒன்றுனா அவங்க அம்மா வந்து அந்த நோட்டு மூலியமாக அவளுக்கு சொல்லுவாங்க. அதுக்காக என் அம்மா நோட்டு பறக்குதே, ஏதோ அம்மா நம்மள்ட்ட சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறா. அதில் வந்து திருவிழாவில் வந்து அதான் அவங்க வீட்டுக்கு கணவனுக்கு வந்து கண்டம் இருக்குன்ற மாதிரி எழுதியிருக்கோம். திருவிழா என்ன கண்டம், அம்மா அப்படி சொல்கிறாங்கன்னா ஏதோ இதில் இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே வந்து ஊர் பெரியவங்களாம் வந்து அங்கே திருவோட தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து கையில் பழத்தட்டெல்லாம் வச்சு, இது மாதிரி நீங்கள் வந்து ஊர் திருவிழாவுக்கு வந்து நீங்கள் தான் வந்து முதல் மரியாதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இவர் யோசிக்கிறாரு, வேறு யாருக்காச்சும் தர வேண்டியதானன்னு. இல்லை, நீங்கள் தான் வரணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம், நீங்கள் தான் வந்து நடத்தி கொடுக்கணும், அந்த மரியாதை ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இவரும் யோசிச்சுட்டு சரின்னு சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க, இதெல்லாம் கடவுளோட அனுகிரகம், அதனால தான் நமக்கு இது மாதிரி வந்திருக்கு, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அந்த பழத்தட்டு தராங்க. இவங்களும் திருவும் அங்கே இருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி முதல் மரியாதை ஏற்றுக்க சொல்கிறான் திரு. இங்கே யோசிச்சுட்டு இருக்கான் மகா, அம்மா நம்மக்கிட்ட மறைமுகமாக சொல்லவன் திருவிழா இதானா, இந்த அம்மன் திருவிழா தானா, முத்தாலம்மன் திருவிழா தானா, அந்த கோயிலேருந்து தான் வந்து இப்போ அழைப்பு விடுத்துட்டு போகிறாங்க, இதில் தான் வந்து அம்மா மறைமுகமாக சொன்னது இந்த திருவிழா தானோ அப்படின்னு சொல்லி மகா யோசிச்சுட்ருக்கா. இதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடு நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.